திருப்புகழ் 709. வாசித்த நூல் மதங்கள் பேசிக் கொடாத விந்து வாய்மை பிரகாசம் என்று நிலையாக மாசிக் கபால மன்றில் நாசிக்குள் ஓடுகின்ற வாயு பிராணன் ஒன்று மடை மாறி யோசித்து அயர் உடம்பை நேசித்து உறாது அலைந்து ரோம துவாரம் எங்கும் உயிர் போக யோகச் சமாதி கொண்டு மோக பசாசு மண்டு லோகத்தில் மாய்வது என்றும் ஒழியாதோ. வீசு அப்பயோதி துஞ்ச வேத குலாலன் அஞ்ச மேலிட்ட சூர் தடிந்த கதிர்வேலா வீர பிரதாப பஞ்சபாணத்தினால் மயங்கி வேடிச்சி காலில் அன்று விழுவோனே கூசி புகா ஒதுங்க மாமன் திகாது அறிந்த கூளப்புராரி தந்த சிறியோனே கோழி பதாகை கொண்ட கோலக்குமார கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே. கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே கோழி பதாகை கொண்ட கோலக்குமார வீச பயோதி துஞ்ச வேத குலாலன் அஞ்ச மேலிட்ட சூர்த்தடிந்த கதிர்வேலா வீர பிரதாப பஞ்சபாணத்தினால் மயங்கி வேடிச்சு காலில் அன்று விழுவோனே கூசி புகா ஒதுங்க மாமன் திகாது அறிந்த கூளப்புராரி தந்த சிறியோனே கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே. கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே பயங்கரமாக அலைகள் வீசும் கடல் வற்றவும் பிரம்மனாகிய குயவன் அஞ்சவும் போரில் மேலிட்டு வந்த சூரபன்மனை வதைத்த ஒளிமயமான வேலாயுத கடவுளே வேலாயுதரே வேலாயுதத்தை கை கொண்டவரே வீரமும் கீர்த்தியும் உடைய மன்மதனது ஐங்கணைகளால் மயங்கி வேட்டுவ பெண்மணியாகிய வள்ளியம்மையாரது திருவடியில் விழுபவரே யாகத்தில் வந்திருந்த அமரர்கள் நாணி ஒதுங்கி நீங்க மாமனாகிய தக்கன் தலையை தடைபடாது அறிந்தவரும் எளிய திரிபுரத்தை எரித்தவருமாகிய சிவபெருமான் பெற்ற இளம் பூரணரே. இளம் பூரணரே சூர் தடிந்த கதிர்வேலா கூளப்புராரி தந்த சிறியோனே சேவல் கொடியை தாங்கிய அழகிய குமாரமூர்த்தியே அகண்டிதரே கோடை நகரில் அடியவர் வாழ எழுந்தருளிய பெருமிதமுடையவரே சமய நூல்களை படித்து அதனால் வந்த நூலறிவினால் தத்தம் மதங்களே சிறந்தது என்று வாதித்து கோடுதல் இல்லாத விந்துவே உண்மை ஒளி என்று கொண்டு நிலைமையாக இருக்கும் பொருட்டு நாசிக்குள் ஓடுகின்ற பிராணவாயுவை குடம் போன்ற கபால வெளியில் சென்று பொருந்துமாறு புருவ நடுவில் உள்ள மடையை மாற்றி பிராணனையும் அபானனையும் ஒன்று கூட்டி அதனால் அயர்கின்ற உடம்பை மிகவும் நேசித்து நன்மையை பொருந்தாது அலைந்து அந்த ஹடயோகத்தினால் உரோமத்வாரங்கள் தோறும் உயிர் நீங்க யோக நெறியினால் சமாதியை மேற்கொண்டு யோகத்தின் மீது வைத்த மோகமாகிய பிசாசு பிடித்து மாண்டு போகும் தன்மை உலகில் என்றும் தொலைந்து போகாதோ. சிவயோகத்தின் தன்மையை அறியாமல் ஹடயோக முதலிய கடுமையான சாதனங்களை மேற்கொண்டு அந்த மோகமாகிய பேயினால் பிணி உண்டு மாய்ந்து ஒழிவர் பலர். இந்த நெறி உலகில் என்றுதான் ஒழியுமோ என்று கருணைக்கு அருணகிரி அல்லவா கருணை வடிவாகிய அருணடிகள் இறைவனிடத்தில் வேண்டுகிறார். ஹடயோகம் தள்ளத்தக்கது சிவயோகம் கொள்ளத்தக்கது என்று அறிக. வேத குலாலன் பிரம்மதேவனை குயவன் என்பது மரபு. குயவன் மண்பாத்திரங்களை அனாயாசமாக செய்து அடுக்கி வைப்பது போல் பிரம்மதேவன் அண்டங்களை அடுக்கி உண்டாக்கி வைத்திருக்கின்றான். அதனால் பிரம்மன் குலாலன் எனப்படுகின்றான். கோழி பதாகை கொண்ட எந்தை கந்தவேள்
அடியவர்க்கு அருள் புரியும் பொருட்டு மயில்பரியின் மீது விரைந்து செல்லும் போது அவரது வரவை முன்னரே அறிவிக்கும் பொருட்டு பிரணவ ஒலியுடன் கூவும் நாதமயமான சேவலை கையில் ஏந்தியிருப்பர். வேலாயுதரே, வள்ளிமணாளரே, சிவகுமாரரே, கோடை நகர் மேவிய குமாரக் கடவுளே, உலகில் ஹடயோக மார்க்கம் நீங்கி சிவயோக நெறி வளர்வதாக. சிவயோக நெறி வளர நின் திருவருள் வேண்டும் என்று வேண்டியவாறு.